அன்பு உறவுகளுக்கு அன்னை தமிழ் அகாடமியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இயல் 3க்கான ஒரு வரி வினா விடையை பார்க்க போகிறோம். அதே சமயம் 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3ல் இதற்கு முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நேரடியாக நம்ம பாடப்பகுதிக்கு செல்வோம். இதில் என்னென்ன தலைப்புகள் கீழே நம்மளுக்கு பாடப்பகுதி இருக்குது பாருங்கள். ஏறு தழுவுதல், மணிமேகலை, அகழாய்வுகள், வல்லினம் மிகும் இடங்கள் என்ற இலக்கண பகுதி, அப்புறம் திருக்குறள். இப்போ இதில் உள்ள ஒரு வரி வினா விடையை பார்க்க போகிறோம். இதே பகுதிகளில் முந்தைய ஆண்டுகள் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்க்குறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க நம்ம கேள்வி பதிலுக்கு செல்வோம். பாருங்கள், கேள்வி எண் 1. ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் கலித்தொகை. ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் கலித்தொகை. கேள்வி எண் 2. எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. இது கலித்தொகையில் எந்த கலியில் இடம்பெற்றுள்ளது? முல்லை கலியில் இடம்பெற்றுள்ளது. நம்மளுக்கு கேள்விகள் எந்த கலியில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கூட கேட்பாங்க. அது முல்லை கலியில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கூட குறிப்பிட வேண்டும். கேள்வி எண் 3 பாருங்கள். நீர் எடுப்பவை, நிலம் சாடுபவை, மாறு ஏற்று சிதைப்பவை, மண்டி பாய்பவை என்ற கலித்தொகை பாடல் எந்த நிலத்து போர் வீரர்களை பற்றி குறிப்பிடுகிறது? மருத நில போர் வீரர்களை பற்றி குறிப்பிடுகிறது. அப்போ நீர் எடுப்பவை, நிலம் சாடுபவை என்ற பாடல் கலித்தொகையில் இடம்பெற்றுள்ளது. அந்த பாடல் எந்த நிலத்து போர் வீரர்களை பற்றி குறிப்பிடுகிறது? மருத நில போர் வீரர்களை பற்றி குறிப்பிடுகிறது. கேள்வி எண் 4 பாருங்க. காளைகளின் பாய்ச்சல் பற்றி கூறும் நூல் கலித்தொகை. காளைகளின் பாய்ச்சல் கலித்தொகை. கேள்வி எண் 5 பாருங்க. கலித்தொகை தவிர ஏறுகோல் குறித்து குறிப்பிடும் வேறு நூல்கள் பாருங்க. சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பாமாலை. கலித்தொகை தவிர ஏறுகோல் குறித்து கூறும் நூல்கள் சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பாமாலை. கேள்வி எண் 6 பாருங்க. ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடும் பிற்கால சிற்றிலக்கியம் எது? பள்ளு. அப்போ ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கியம் பள்ளு. ஏறுகோல் பற்றி குறிப்பிடும் இலக்கண நூல் புறப்பொருள் வெண்பாமாலை. ஏறுகோல் பற்றி குறிப்பிடும் இலக்கண நூல் புறப்பொருள் வெண்பாமாலை. எருது கட்டி என்னும் மாடுதழுவுதல் நிகழ்வை கூறும் நூல் கண்ணுடையம்மன் பள்ளு. எருது கட்டி என்னும் மாடுதழுவுதல் நிகழ்வை கூறும் நூல் கண்ணுடையம்மன் பள்ளு. அப்போ நம்மளுக்கு எல்லாமே ஏறுதழுவுதல் இதை பற்றி தான் குறிப்பிடுகிறது. ஆனால் வேறு வேறு பெயர்களில் குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கியம் கேட்டால் அது பள்ளு. இலக்கண நூல் அப்படின்னு கேட்டால் புறப்பொருள் வெண்பாமாலை அப்படின்னு நம்ம அதுக்கு கேள்விகளை விடையளிக்க வேண்டும். கேள்வி எண் 9 பாருங்க. எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொறுத்தார் கல் காணப்படும் மாவட்டம் சேலம். எருது பொறுத்தார் கல் காணப்படும் மாவட்டம் சேலம். எருதோடு போராடி இறந்துபட்டவனாகிய சங்கன் என்பவனுக்கு அவனுடைய மகன் பெரிய பயல் எடுத்த நடுகள் எந்த ஊரில் உள்ளது? கருவந்துறை. கேள்வி எண் 11 பாருங்க. கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் காணப்படும் இடம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கரிக்கையூர். இதில் பாருங்க, கீவேர்டு பார்த்தீங்க. 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் கரிக்கையூர், நீலகிரி மாவட்டம். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 12. திமிழுடன் கூடிய காளையொன்றை ஒருவர் அடக்குவது முயல்வது போன்ற ஓவியம் காணப்படும் மாவட்டம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள கல்லூத்து மேட்டுப்பட்டி. இதில் ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் தான் மேட்டுப்பட்டி, அதாவது உசிலம்பட்டி அருகே உள்ள கல்லூத்து மேட்டுப்பட்டியில் காணப்படுது. அடுத்து பாருங்க, திமிழுடன் கூடிய காளை ஓவியம் காணப்படும் இடம் தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை அருகே உள்ள சித்திரக்கல் புடவில். அப்போ 3க்குமே வித்தியாசம் இருக்குது. முதல்ல உள்ளது பாருங்க, 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது கரிக்கையூர். ஒருவர் அடக்க முயல்வது கல்லூத்து மேட்டுப்பட்டி. காளை ஓவியம் மட்டும் காணப்படுவது சித்திரக்கல் புடவில். அடுத்து கேள்வி எண் 14 பாருங்க. சிந்துவெளி அகழாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல்முத்திரை அதில் ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறுதழுவுதலை குறிப்பதாக கூறியவர் ஐராவத மகாதேவன். ஒன்றுமே கிடையாது. சிந்துவெளி அகழாய்வில் ஒரு மாடு தழுவும் கல்முத்திரை ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். அது தமிழர்களின் ஏறுதழுவுதலை குறிப்பதாக நம்மளுடைய
ஐராவதன் மகாதேவன் குறிப்பிடுகிறார். அதாவது சிந்துவெளி நாகரிகமும் தமிழர் பண்பாடும் ஒன்றுபட்டது அப்படிங்கிறத நம்மளுடைய ஐராவதன் மகாதேவன் குறிப்பிடுவார். கேள்வி எண் 15 பாருங்க. ஏறுதழுவுதல் டேஸ் நிலத்து மக்களின் அடையாளம். ஏறுதழுவுதல் முல்லை நிலத்து மக்களின் அடையாளம். அதாவது ஏறுதழுவுதல் அப்படின்னு பார்த்தாவே அது கலித்தொகை தான் அதிகமாக அதை பற்றி குறிப்பிடுகிறது. அது எந்த நிலத்து மக்களின் அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை நில மக்கள். அடுத்து பாருங்க. கேள்வி எண் 16 பாருங்க. காளைகள் டேஸ் நிலத்து வேளாண்குடிகளின் தொழில் உற்பத்தியோடு பிணைந்தது. மருத நிலத்து வேளாண்குடிகளின் தொழில் உற்பத்தியோடு பிணைந்தது. ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய மருத நில மக்கள் உழவர்குடி மக்கள். அப்போ அவங்க உழவுக்கு காளைகளை பயன்படுத்துகிறார்கள். அதை தான் இங்கே குறிப்பிடுகிறாங்க. காளைகள் மருத நில மக்களின் வேளாண்குடி தொழில் உற்பத்தியோடு பிணைந்தது அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள். கேள்வி எண் 17 பாருங்க. காளைகள் டேஸ் நிலத்து மக்களின் தேவைக்கென போக்குவரத்து தொழிலோடு பிணைந்தது அப்படின்னு கொடுக்குறாங்க. காளைகள் பாலை நிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடு பிணைந்தது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஒன்றுமே கிடையாது. காளைகளை போக்குவரத்து, காளை பூட்டிய வண்டியை போக்குவரத்துக்கு பாலை நில மக்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத நம்மளுக்கு குறிப்பிடுறாங்க. அப்போ முல்லை நில மக்களின் அடையாளத்தோடு பிணைந்தது, மருத நில மக்களின் வேளாண்குடி தொழிலோடு பிணைந்தது, பாலை நில மக்களின் போக்குவரத்து தொழிலோடு இந்த காளைகள் பிணைந்தது அப்படிங்கிற தகவலை நம்மளுக்கு குறிப்பிடுறாங்க. கேள்வி எண் 18 பாருங்க. வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுபவை மாடுகள். மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற வளையத்தினை குறிப்பிடும் சொல் சல்லி. எகிப்தில் உள்ள பெனிகாசன் சித்திரங்களிலும் கிரீட் தீவில் உள்ள கினோசஸ் ஆகிய இடங்களிலும் உள்ள சித்திரங்களில் காணப்படும் செய்தி காளைப்போர். அப்போ காளைப்போர் பற்றி நம்மளுக்கு எகிப்தில் உள்ள பெனிகாசன் சித்திரம், கிரீட் தீவில் உள்ள கினோசஸ் ஆகிய இடங்களில் சித்திரங்களாக காணப்படுது அப்படிங்கிற தகவல் கொடுக்குறாங்க. கேள்வி எண் 21 பாருங்க. தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் நாடு ஸ்பெயின். அப்போ ஸ்பெயினின் தேசிய விளையாட்டு காளை சண்டை. கேள்வி எண் இது வரைக்கும் நம்ம ஏறுதழுவுதல் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம மணிமேகலை, ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை பற்றி நம்ம வினாவிடையை பார்க்க போகிறோம். மிக மிக முக்கியமான ஒரு பாடப்பகுதி. வாங்க கேள்வி பதிலுக்கு செல்வோம். கேள்வி எண் 22 பாருங்க. மணிமேகலை நூலின் ஆசிரியர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். மணிமேகலை நூலின் ஆசிரியர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். இந்திர விழா பற்றி கூறும் நூல்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. இந்திர விழா பற்றி கூறும் நூல்கள் 2 நூல்களும் குறிப்பிடுகிறது. ஒன்று சிலப்பதிகாரமும் குறிப்பிடுகிறது, மணிமேகலையும் குறிப்பிடுகிறது. கேள்வி எண் 24 பாருங்க. மணிமேகலையின் முதல் காதை விலாவரை காதை. மணிமேகலையின் முதல் காதை விலாவரை காதை. கேள்வி எண் 25. தோரண வீதியும் தோமரு கோட்டியும் பூரண கும்பமும் பொலம்பாளிகைகளும் பாவை விளக்கும் பலவுடன் பரப்பு மீன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. தோரண வீதியும் தோமரு கோட்டியும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. கேள்வி எண் 26 பாருங்க. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. கேள்வி எண் 27 பாருங்க. பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் அப்படின்னா வசினா மழை என்று பொருள். வசியும் வளனும் சுரக்க என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. நம்மளுக்கு பாடலை கொடுத்துட்டு அது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேள்விகள் கேட்பாங்க. அடுத்து பாருங்க. இதில் சொல்லும் பொருளும் பார்க்குறோம். கேள்வி எண் 28 பாருங்க. சமய கணக்கர் என்பதன் பொருள் சமய தத்துவவாதிகள். பாடைமாக்கள் என்பதன் பொருள் பலமொழி பேசும் மக்கள். இது தற்போது நடந்த 2024 குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட வினா. பாடைமாக்கள் என்பதன் பொருள் பலமொழி பேசும் மக்கள். குழி என்பதன் பொருள் ஒன்று கூடி. தோம் என்பதன் பொருள் குற்றம். கோட்டி என்பதன் பொருள் மன்றம். பொலம் என்பதன் பொருள் பொன். வேதிகை என்பதன் பொருள் திண்ணை. தூணம் என்பதன் பொருள் தூண். தாமம் என்பதன் பொருள் மாலை. கதலிகை கொடி என்பதன் பொருள் சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது கதலிகை கொடி. நம்ம கதம்பம் சொல்லுவோம் இல்லையா, அதை தான் குறிப்பிடுறாங்க. அடுத்து பாருங்க. காலூன்று கொடி என்பது கொம்புகளில் கட்டும் கொடி. விலோதம் என்பது துணியாலான கொடி.
இப்போ மூன்றுமே கொடியை பற்றி தான் குறிப்பிடுகிறது, பார்த்துக்குங்க. வசி என்பதன் பொருள் மழை, செற்றம் என்பதன் பொருள் சினம், கலாம் என்பதன் பொருள் போர், கலாம் என்பதன் பொருள் போர், துருத்தி என்பதன் பொருள் ஆற்றிடைக்குறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு, துருத்தினா ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு. அடுத்து பாருங்க கேள்வி 44. ஐம்பெருங்குழுவை சேர்ந்தவர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கேள்விகள் எப்படி கேட்பாங்கன்னா ஐம்பெருங்குழுவை சேர்ந்தவர்களில் பொருந்தாதவர் அப்படின்னு நம்மளுக்கு கொடுப்பாங்க. இதில் உள்ள 3 கொடுத்துட்டு பொருந்தாத 1 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் தெரிஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள், அமைச்சர், சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர், தூதர், சாரணர். அப்போ ஐம்பெருங்குழுவில் முக்கியமான ஒரு கேபினெட் அமைச்சர்கள் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதில் பாருங்கள், ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, ஒரு சடங்கு செய்விப்போர் ஒருத்தர் இருக்கார், படைத்தலைவர் ஒருத்தர் இருக்கார், தூதர் ஒருத்தர் இருக்கார், சாரணர் என்ற ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து கேள்வி 45 பாருங்கள். எண்பேராயத்தை சேர்ந்தவர்கள் 1 கரணத்தியலர், கர்ம விதிகள், கனகச்சுற்றம், கடை காப்பாளர், நகர மாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவுளி மறைவர். இதில் பாருங்கள், அதாவது 50 நம்மளுக்கு கேள்விகள் எல்லாத்தையும் கேட்பது கூட ரொம்ப கேட்பது சந்தேகம்தான். ஆனால் இதில் ஒரு கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி கேட்கலாம்னா எப்படி கேட்பாங்கன்னா, ஐம்பெருங்குழுவிலும் எண்பேராயத்திலும் 2லும் இருக்கும் ஒருத்தர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பாருங்கள், படைத்தலைவர் ஐம்பெருங்குழுவிலையும் இருக்கிறாரு, எண்பேராயத்திலையும் இருக்கிறாரு. படைத்தலைவர் ஐம்பெருங்குழு அந்த குழுவிலையும் இருக்கிறாரு, எண்பேராயம் என்ற அந்த குழுவிலையும் இருக்கிறாரு படைத்தலைவர். இப்படி நம்மளுக்கு கேள்விகள் வரலாம். அடுத்து பாருங்கள், இலக்கண குறிப்பு பார்க்குறோம். கேள்வி 46. காய்குலை கமுகு, பூக்கொடி வள்ளி, முத்துத்தாமம் ஆகியவற்றின் இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகைகள். அப்போ காய்களை உடைய கமுகு, பூக்களை உடைய வள்ளி, முத்துக்களை உடைய தாமம் அப்படின்னு நம்மளுடைய 2ஆம் வேற்றுமை உறுப்பு அதில் மறைஞ்சிருக்கு. அதனால் 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகைகள். அடுத்து பாருங்கள், மாற்றுமின் பரப்புமின் என்பதன் இலக்கண குறிப்பு ஏவல் வினைமுற்றுகள். உருபொருள் என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். தாழ்பூந்துரை என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. தாழ்பூந்துரை என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். அடுத்து பாருங்கள், நண்பொருள், தன்மணல், நல்லுரை ஆகியவற்றின் இலக்கண குறிப்பு பண்பு தொகைகள். நண்பொருள், தன்மணல், நல்லுரை இது எல்லாமே பண்பு தொகைகளை குறிக்குது. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 51. இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவை சிலப்பதிகாரம், மணிமேகலை. இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவை சிலப்பதிகாரம், மணிமேகலை. அதாவது இந்த சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் கதை அளவில் ஒன்றோடு தொடர்புடையது. சிலப்பதிகாரத்தின் கதையின் தொடர்ச்சி தான் மணிமேகலை. அதனால் இதை இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கிறோம். அப்புறம் பாருங்கள், தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழும் காப்பியங்கள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. இங்கே கருவூலங்களாக திகழும் காப்பியங்கள் கேட்குறாங்க. அதனால் இதை சிலப்பதிகாரம், மணிமேகலையை நம்ம குறிப்பிடுறோம். அடுத்து பாருங்கள், மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் மணிமேகலை நூல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மணிமேகலை துறவு என்று அழைக்கப்படுகிறது. மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் மணிமேகலை நூல் மணிமேகலை துறவு என்று அழைக்கப்படுகிறது. இந்த மணிமேகலை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் தான் மணிமேகலை. அவருடைய வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் தான் இந்த மணிமேகலை நூல். இதில் ஒரு சில கதாபாத்திரங்கள், முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்குது. அப்போ மணிமேகலையின் தந்தை பார்த்தீங்கன்னா கோவலன், தாய் மாதவி. அதே மாதிரி மணிமேகலையின் தோழி யாருன்னு கேட்டிருக்காங்க, சுதமதி. மணிமேகலையின் தோழி சுதமதி. இந்த மணிமேகலை நூலில் ஒரு புத்த துறவி ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவண அடிகள். அப்போ மணிமேகலை நூலில் வரக்கூடிய புத்த துறவியின் பேர் அரவண அடிகள். ஸோ இந்த கேரக்டரில் இதுக்கு முன்பு கேள்விகளாக கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 54 பாருங்கள். பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எது? மணிமேகலை. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் மணிமேகலை. சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணனைகளும் நிறைந்த காப்பியம் மணிமேகலை. சொற்சுவை, பொருட்சுவை, இயற்கை வர்ணனைகளும் நிறைந்த காப்பியம் மணிமேகலை. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 56. மணிமேகலையின் முதல் கதை விலாவர கதை. மணிமேகலையின் முதல் கதை விலாவரை கதை. அடுத்து பாருங்கள், மணிமேகலை நூல் எந்த சமயத்தை சார்ந்தது? பௌத்தம். மணிமேகலை நூல் எந்த சமயத்தை சார்ந்தது? பௌத்தம்.
மணிமேகலை எத்தனை காதைகளை கொண்டது? 30 காதைகளை கொண்டது. மணிமேகலை எத்தனை காதைகளை கொண்டது? 30 காதைகளை கொண்டது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் 30 காதைகளை கொண்டது. அதாவது சிலப்பதிகாரத்தில் காண்டம் என்ற உட்பிரிவு உண்டு. இதில் மணிமேகலையில் அந்த காண்டம் என்ற பிரிவு கிடையாது. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 59 பாருங்கள். சீத்தலை சாத்தனாரின் இயற்பெயர் சாத்தன். சீத்தலை சாத்தனாரின் இயற்பெயர் சாத்தன். சீத்தலை சாத்தனாரின் பிறந்த ஊர் திருச்சிராப்பள்ளியைச் சேர்ந்த சீத்தலை. அப்போ சீத்தலை சாத்தனாரில் சீத்தலை என்பது அவர் பிறந்த ஊர், சாத்தன் என்பது தான் அவருடைய இயற்பெயர். கேள்வி எண் 61 பாருங்கள். சீத்தலை சாத்தனார் வாழ்ந்த ஊர் மதுரை. சீத்தலை சாத்தனார் வாழ்ந்த ஊர் மதுரை. அப்போ பிறந்த ஊர் சீத்தலை, வாழ்ந்த ஊர் மதுரை. கேள்வி எண் 62 பாருங்கள். கூலம் என்பதன் பொருள் தானியம். கூலம் என்றால் தானியம் என்று பொருள். கேள்வி எண் 63. இளங்கோவடிகள் சாத்தனாரை எவ்வாறு பாராட்டியுள்ளார்? தண்டமில் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன். அப்போ இளங்கோவடிகள் சாத்தனாரை எவ்வாறு பாராட்டியுள்ளார்? தண்டமில் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன். நம்மளுக்கு கேள்விகள் வந்து தண்டமில் ஆசான் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கூட கேட்கலாம். அது சாத்தனார், அப்படியே சீத்தலை சாத்தனார் தான் அவ்வாறு அழைக்கப்படுகிறார். சீத்தலை சாத்தனாரை தண்டமில் ஆசான் என்று அழைத்தவர் யாருன்னு கேள்வி கேட்டாங்கன்னா அது இளங்கோவடிகள். கேள்வி எண் 64 பாருங்க. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள். மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டதியில் என்று கூறும் நூல் மணிமேகலை. அப்போ அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள். மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் கண்டதியில் என்று கூறும் நூல் மணிமேகலை. இதுவே கேள்விகளாக கேட்டிருப்பாங்க. அப்போ இந்த சென்டென்ஸை கொடுத்துட்டு நம்மளுக்கு பாடல் வரியை கொடுத்துட்டு எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி பாருங்கள், இதில் முக்கியமான இன்னொரு முக்கியமான வரிகள் இருக்குது. மந்தினி நாளத்து வாழ்க்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு நம்மளுக்கு பாடல் கொடுப்பாங்க. அதாவது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று கூறும் நூல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், புறநானூர்லேயும் அந்த வரிகள் இருக்குது. இப்போ நம்மளுடைய மணிமேகலையிலையும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படிங்கிற வரியும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே கேள்விகளாக இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், மணிமேகலை நூல் முக்கியமான ஒரு சில தகவல்கள் பாருங்கள். மணிமேகலை நூல் வந்து ஒரு சீர்திருத்த காப்பியம், முதல் சமய காப்பியம், புரட்சி காப்பியம், பசிப்பினி மருத்துவ காப்பியம் என்றெல்லாம் அழைக்கப்படுது. இப்போ பாருங்கள், மணிமேகலை காப்பியம் முதல் சமய காப்பியம். ஆமாம், பௌத்த சமயத்தை இது வந்து பௌத்த சமய காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பௌத்த சமயத்தை முன்னிறுத்துகிற ஒரு காப்பியம்தான் இது மணிமேகலை. அதனால் இது வந்து முதல் சமய காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி புரட்சி காப்பியம், பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. சீர்திருத்த காப்பியம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. அடுத்த பாடப்பகுதியான அகழாய்வுகள் என்ற பாடப்பகுதியின் கீழே நம்ம வினாக்கள் பார்ப்போம். மன்னிக்கவும். கேள்வி எண் 65. மதுரை நகருக்கு அருகே உள்ள கீழடி என்னும் இடத்தில் கண்டறியப்பட்ட தொல்லிய பொருட்கள் சுமார் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவை? 2300. அப்போ மதுரை நகருக்கு அருகே உள்ள கீழடி என்னும் இடத்தில் கண்டறியப்பட்ட தொல்லியல் பொருட்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவை? 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. அடுத்து பாருங்க, இதில் வந்து நம்மளுக்கு அதாவது இந்த அகழாய்வுகள் அப்படிங்கிற பாடப்பகுதி நம்மளுக்கு ஜிஎஸ்ல யூனிட் 8 முக்கியமான பாடப்பகுதி. நிறைய இடங்கள் வந்து நம்மளுக்கு அகழாய்வுகளில் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பின்னால் பார்ப்போம். கேள்வி எண் 66 பாருங்கள். தமிழரின் உயரிய நாகரிகத்தை கண்முன் காட்டும் காட்சியால் அமைந்துள்ள அகழாய்விடம் கீழடி. ஏன்னா இந்த கீழடிங்கிறது வைகை நதிக்கரை நாகரிகம் ஒரு நகர நாகரிகமாக அறியப்படுகிறது. அதனால தான் இதை வந்து நம்ம வந்து ஒரு உயரிய தமிழரின் உயரிய நாகரிகத்தை கண்முன் காட்டும் ஒரு காட்சிகளாய் அமைந்துள்ள ஒரு இடம்னு நமக்கு இது பண்ணுறோம். அது கீழடி அருங்காட்சியகம்லாம் இப்போ சமீபத்தில் தமிழக அரசால் உருவாக்கப்பட்டுள்ளது. அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமான கேள்விகளாக இடம்பெறக்கூடிய முக்கியமான இது. அதிலே பாருங்கள், இதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா ஒரு முக்கியமான தமிழ்நாட்டில் அகழாய்வு பண்ணக்கூடிய ஒரு சில இடங்களையும் அது எந்தெந்த மாவட்டங்களில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதிலேயே அதாவது பல்லாவரத்தில் தான் முதல்ல வந்து தமிழ்நாட்டில் அகழாய்வு பண்ணாங்க. அதாவது சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் ராபர்ட் ப்ரூஸ்புட் என்பவர் அகழாய்வு பண்ணார். அது பல்லாவரங்கிறது சென்னை. அடுத்து பாருங்கள், அரிக்கமேடு அப்படிங்கிறது பாண்டிச்சேரியில் இருக்குது. கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடியில் இருக்குது. பையம்பள்ளி
திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. இது எல்லாமே முக்கியமான அகழாய்வு தலங்கள் தமிழ்நாட்டில் உள்ளது. அடுத்து பாருங்கள், நம்ம இப்போ பார்க்க போகிறது கேள்வி எண் 67. மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுறத்து கொடுத்து பட்டி மண்டபம் என கூறும் நூல் சிலப்பதிகாரம். மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது சிலப்பதிகாரம். பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் என கூறும் நூல் மணிமேகலை. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் என்று வந்தால் அது மணிமேகலை. பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை ஏட்டினோடு இரண்டும் அரியணையே என கூறும் நூல் திருவாசகம். அப்போ பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை அப்படின்னு வந்துச்சுன்னா அது திருவாசகம். அடுத்து பாருங்க கேள்வி எண் 70. பண்ணாரும் கலைதெரு பட்டி மண்டபம் என கூறும் நூல் கம்பராமாயணம். பண்ணாரும் கலைதெரும் பட்டி மண்டபம் என கூறும் நூல் கம்பராமாயணம். அறிவை விரிவு செய் என கூறியவர் பாவேந்தர் பாரதிதாசன். அறிவை விரிவு செய் என கூறியவர் பாவேந்தர் பாரதிதாசன். கேள்வி எண் 72. இந்தியாவில் முதல் கல்லாயுதமான கற்கருவி கண்டெடுக்கப்பட்ட இடம் பல்லாவரம். அப்போ இந்தியாவிலேயே முதல் கல்லாயுதமான கற்கருவி கண்டெடுக்கப்பட்ட இடம் பல்லாவரம். கேள்வி எண் 73 பாருங்க. சென்னை பல்லாவரம் செம்மண்மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியையும் கண்டுபிடித்தவர் ராபர்ட் ப்ரூஸ்புட். அப்போ சென்னையில் பல்லாவரத்தில் கற்கருவி இதெல்லாம் கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ப்ரூஸ்புட். கேள்வி எண் 74 பாருங்க. சென்னை பல்லாவரம் செம்மண்மேட்டு பகுதியில் எலும்பு கற்கருவி கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1863. கேள்வி எண் 75 பாருங்க. ரோமானியர்களின் பழங்காசுகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் கோவை. ரோமானியர்களின் பழங்காசுகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் கோவை. அடுத்து பாருங்க, அகழாய்வில் ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைத்த இடம் அரிக்கமேடு. அப்போ நம்மளுக்கு ரோமானிய மட்பாண்டங்கள் அரிக்கமேடில் கிடச்சிருக்கு. கேள்வி எண் 77 பாருங்க. 1917ஆம் ஆண்டில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாளிகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டன? ஆதிச்சநல்லூர். அப்போ முதுமக்கள் தாளிகள் அப்படின்னு வந்தாவே நம்ம ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம் அங்கே இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு விடையளிக்க வேண்டும். கேள்வி எண் 78 பாருங்க. நன்னூலை இயற்றியவர் பவணந்தி முனிவர். நன்னூலின் ஆசிரியர் பவணந்தி முனிவர். கேள்வி எண் 79. அறிவியலின் 2 வகைகள் வணிக அறிவியல், மக்கள் அறிவியல். அடுத்து பாருங்க, இலக்கண பகுதிக்கு நம்ம வர்றோம். கேள்வி எண் 70. விகார புரட்சி எத்தனை வகைப்படும்? தோன்றல், திரிதல், கெடுதல் என்று 3 வகைப்படும். கேள்வி எண் 81. உவமை வல்லின மிகும் இடங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். உதாரணங்களோடு நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே கேட்டுகிட்டே வாங்க. உவமை தொகையில் வல்லினம் மிகும். அப்போ தாமரை பாதம் என்பது உவமை தொகை. இதில் ஒரு ஒற்று வல்லினம் வந்திருக்கு பாருங்கள், இப்புங்கிற வல்லினம். தாமரை போன்ற பாதம், அதான் அப்போ இது உவமை தொகை. அப்போ உவமை தொகையில் வல்லினம் மிகும். அடுத்து பாருங்கள், ஆ இ என்னும் சுட்டெழுத்துக்கு பின் வல்லினம் மிகும். பாருங்க, ஆ ஈலாம் சுட்டெழுத்து, அச்சட்டை இந்த காலம், அப்போ இங்கே வல்லினம் மிகுது. அடுத்து பாருங்க, ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும். கதவை திற, தகவல்களை திரட்டு. அப்போ இதில் ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ அந்த இதில் வந்து அந்த சொற்றொடரில் வல்லினம் மிகும் அப்படின்னு பார்க்குறோம். கதவை திற, தகவல்களை திரட்டு, அப்போ வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க, கூ என்னும் 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும். அப்போ கூ என்பது 4ஆம் வேற்றுமை உருபு, அது வெளிப்படும் இடங்களில் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு பாருங்க, முதியவருக்கு கொடு, மெட்டுக்கு பாட்டு, அப்போ இங்கே வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 85. என, ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும். பாருங்க, என கேட்டார், வருவதாக கூறு, அப்போ இங்கேயும் வல்லினம் மிகும். கேள்வி எண் 86 பாருங்க. 8 10 என்னும் எண்ணு பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும். 8 தொகை 10 பாட்டு, அப்போ இங்கே வல்லினம் மிகுது. அப்போ 8 10 என்னும் எண்ணு பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும். அதுக்கு எடுத்துக்காட்டு 8 தொகை 10 பாட்டு. கேள்வி எண் 87 பாருங்க. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு தீ பூங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி, அதுக்கு பின்னால் வல்லினம் மிகுது பாருங்க. தீ பிடித்தது, பூப்பந்தல். கேள்வி எண் 88 பாருங்க. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும். கூவா குயில், ஓடா குதிரை, அப்போ இது எல்லாமே எதிர்மறை பெயரச்சம். கூவா குயில், ஓடா குதிரைங்கிறது எதிர்மறை பெயரச்சம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், அதுலேயும் வல்லினம் மிகும். திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும். கிழக்கு பகுதி, வடக்கு பக்கம்,
நம்மளுக்கு அதாவது இதெல்லாம் ஏன் கொடுக்குறோம்னா நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டாகவே இப்போ நிறைய இப்போல்லாம் கேள்விகள் கேட்குறாங்க. வல்லின மிகும் இடங்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புத்தகத்தில் உள்ள தகவல்கள் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம புத்தகத்தில் உள்ள மொத்த வினாக்களையும் நம்ம தொகுத்து வழங்குகிறோம். வினாக்கள் அதாவது டிஎன்பிஎஸ்சி எப்படிலாம் கேள்விகள் கேட்குறாங்க அந்த அடிப்படையில் நம்ம தொகுத்து வழங்குகிறோம். ஸோ இந்த வீடியோங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜாக இதை நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு எளிமையாக விடையளிக்க உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பெண்களுமே நம்மளுடைய வேலை வாய்ப்பை வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா கேள்விகளையுமே தொகுத்து வழங்குகிறோம். முக்கியமான கேள்விகளாக கேள்வி எண் 90 பாருங்கள். இருபெயரட்டு பண்புத்தொகையில் வல்லினம் மிகும். மல்லிகை பூ சித்திரை திங்கள். அப்போ இதை ஏன் நம்மளுக்கு எடுத்துக்காட்டோடு கொடுக்குறோம்னா இது எல்லாமே என்ன பெயர்களும் கூட கேட்பாங்க. இப்போ மல்லிகை பூ சித்திரை திங்கள் என்பது இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்டாங்கன்னா அது இருபெயரிட்டு பண்புத்தொகை அப்படின்னு நம்ம குறிப்பிட வேண்டும். மல்லிகை பூ சித்திரை திங்கள்ங்கிறது இருபெயரிட்டு பண்புத்தொகை, அதில் வல்லினம் மிகும். அடுத்து பாருங்கள் கேள்வி எண் 91. சால தவ தட குல ஆகியன உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு சால பேசினார் தவச்சிறிது. அடுத்து புத்தக பின்பக்க வினாக்கள் பார்க்குறோம். கேள்வி எண் 92 பாருங்கள். பொருந்தாத இணை எது? ஏறுகோல் எருதுகட்டி, திருவாரூர் கரிக்கையூர், ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு, பட்டிமன்றம் பட்டி மண்டபம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஏறுகோல் எருதுகட்டி என்றும் அழைக்கப்படுகிறது. அது சரிதான். அடுத்து பாருங்கள் ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடுங்கிறது ஒரு அகழாய்வு செய்யப்பட்ட தலங்கள். அப்போ அதுலேயும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அடுத்து பாருங்கள் பட்டிமன்றம் பட்டி மண்டபம். ஸோ இதுவும் ஒரு பொருந்துது. அப்போ இதில் பாருங்கள் திருவாரூர் கரிக்கையூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரிக்கையூர் ஒரு ஓவியம், காளையின் ஓவியம் காணப்பட்ட ஒரு இடம். அது நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தது. திருவாரூருக்கும் கரிக்கையூருக்கும் ஒரு பொருத்தம் இல்லை. அப்போ இதில் பொருந்தாத இணை பாருங்கள் திருவாரூர் கரிக்கையூர். கேள்வி எண் 93 பாருங்கள். முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறுதழுவுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சரியாக அமையலை. தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறுதழுவுதல் தொன்மையான, இது சரியாகவே அமையலை, நல்லாவே தெரியுது. தொன்மையான வீர விளையாட்டு தமிழர்களின் ஏறுதழுவுதல், இதுவுமே சரியாக அமையலை. இப்போ சரியாக அமைஞ்சிருக்குது பாருங்கள். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். அப்போ தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல், இதுதான் சரியான தொடரமைப்பு. அடுத்து பாருங்கள் கேள்வி எண் 94. பின் வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர். அதில் பாருங்கள் அரிக்கமேடு அகழாய்வில் ரோம நாணயங்கள் கிடைத்தன. கேள்வி பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் 1. ஓகே. புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோல் குறித்து கூறப்பட்டுள்ளது. ஆமாம், கூறப்பட்டிருக்கு, நம்ம பார்த்தோம். அடுத்து பாருங்கள் 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. அடுத்து பாருங்கள் பட்டி மண்டபம் பற்றி குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரி. அப்போ இதில் அரிக்கமேடு அகழாய்வில் ரோம நாணயங்கள் கிடைத்தன. ரோமர்களுக்கும் அதாவது தமிழகத்துக்கும் ரோமானியத்திற்கும் இருந்த வணிக தொடர்பு அரிக்கமேட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அது சரி. புறப்பொருள் வெண்பாமாலை ஏறுகோல் குறித்து கூறப்படுகிறது அப்படின்னு அதையும் பார்த்துருக்கோம். பட்டிமன்றம் குறித்து மணிமேகலை நூலில் காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். இதில் பாருங்கள் இதில் சரி இல்லாதது பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோம் 8 தொகை 10 பாட்டு. அப்போ அந்த எண்ணு பெயர்களில் வல்லினம் மிகும் அப்படின்னு தான் படிச்சிருக்கோம். இங்கே வல்லினம் மிகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் இ தவறு. அடுத்து பாருங்கள் கேள்வி எண் 95. ஐம்பெருங்குழு எண்பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் திசை சொற்கள், வட சொற்கள், உரிச்சொற்கள், தொகை சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தொகை சொற்கள். அப்போ 8 தொகை 10 பாட்டு இது எல்லாமே தொகை சொற்கள் தான். அதே மாதிரி தான் ஐம்பெருங்குழு எண்பேராயம் என்பது தொகை சொற்கள். அடுத்து பாருங்கள் கேள்வி எண் 96 பாருங்கள். சொற்றொடர்களை முறைப்படுத்துக. ஃபஸ்ட்டு ஏறுதழுவுதல் என்பதை தமிழ் அகராதி தழுவி படித்தல் என்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கேள்வி எண் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆவண்ணா அதை தான் குறிப்பிடணும். தமிழ் அகராதி ஏறுதழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது. இதுதான் சரியான சொற்றொடர். அப்போ பாருங்கள், அப்போ இதுக்கு விடையை பார்த்தீங்கன்னா ஆ இ அதுதான் அப்படி தான் பொருத்தணும். அப்போ தமிழ் அகராதி ஏறுதழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது. கேள்வி எண் 97 பாருங்கள். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். தமிழக மாட்டினங்களின் தாயினம் காங்கேயம். காங்கேய மாடுகள் பிறக்கும்போது எந்த நிறத்தில் இருக்கும்? சிவப்பு நிறத்தில் இருக்கும். காங்கேய மாடுகள் எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது? இலங்கை, பிரேசில், பிலிப்பைன்ஸ், மலேசியா. கேள்வி 101 பாருங்கள்.
கரூர் அமராவதி ஆற்றுத்துறையில் காங்கேய மாடுகளின் உருவம் பொறித்த டேஸ் நூற்றாண்டைச் சேர்ந்த சேரர்கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டன. கிமு 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சேரர்கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டன. எங்கு கண்டெடுக்கப்பட்டன? கரூர் அமராவதி ஆற்றுத்துறையில். அப்போ அவங்க எந்த கால நாணயங்கள்? சேரர் கால நாணயங்கள். கிமு 1ஆம் நூற்றாண்டு. நல்லா பார்த்துங்க, கிமு 1ஆம் நூற்றாண்டு. தொடர் தரும் பொருளை கூறுக. கடைப்பிடித்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடைப்பிடித்தல் ஒற்று வரவில்லை என்றால் கடையை பிடித்தல் என்று பொருள். கடைப்பிடித்தல் அப்படின்னா பின்பற்றுதல் என்று பொருள். அப்போ இதில் நம்மளுக்கு மேட்சிங்கில் கேட்பாங்க. கடைப்பிடித்தல் என்றால் கடையை பிடித்தல், கடைப்பிடித்தல் என்றால் பின்பற்றுதல். அடுத்து பாருங்கள், கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிரித்து எழுதுக. கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன என்பதுதான் சரியான விடை. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? ஒரு செய்தி தொடர். தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக போற்றப்படும் மாட்டினம் காங்கேயம். கேள்வி 106 பாருங்க. தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் ஆ. தட்சிணாமூர்த்தி. அப்போ தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் ஆ. தட்சிணாமூர்த்தி. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் மா. ராசமாணிக்கனார். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்னும் நூலின் ஆசிரியர் கா. ரத்தினம். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் என்னும் நூலின் ஆசிரியர் கா. ராஜன். தமிழர் சால்பு என்னும் நூலின் ஆசிரியர் வித்யானந்தன். அடுத்து திருக்குறள் சம்பந்தமான கேள்வி பதில்கள் நம்ம பார்க்க போகிறோம். கேள்வி எண் 111 பாருங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதில் பயின்று வரும் மணி ஓமை அணி. அப்போ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, இது ஓமை அணி. ஏன்னு பார்த்தீங்கன்னா போல என்னும் ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்தால் அது ஓமை அணி. அடுத்து பாருங்க, கேள்வி 112. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இதில் பயின்று வரும் மணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அப்போ செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம், இதில் நல்லாவே பார்த்துங்க. செல்வங்கிற ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்திருக்கு. அதனால் ஒரு சொல் அதே பொருளோடு திரும்ப திரும்ப வந்தால் சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அதனால தான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கோம், செல்வம் 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 அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள், கேள்வி 113. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளுல். இதில் பயின்று ஒரு மணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அடுத்து பாருங்கள், கேள்வி 114. பெருமைக்கும் ஏனச் சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இதில் பயின்று ஒரு மணி ஏகதேச உருவக அணி. அப்போ பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இதில் பயின்று ஒரு மணி ஏகதேச உருவக அணி. அதாவது வள்ளுவர் ஒரே ஒரு பொருளுக்கு மட்டும்தான் அதுக்கு விளக்கம் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது ஏகதேச உருவக அணி. கேள்வி 115 பாருங்க. சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமன் கவத்துநீர் பெய்தி நீர் எற்று என்று பயின்று ஒரு மணி ஓமை அணி. ஏன்னா இதில் அற்றுங்கிற ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்துள்ளது. அடுத்து பாருங்க, கேள்வி 116. உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்துள்ள நூல் திருக்குறள். அப்போ உலக பண்பாட்டிற்கு தமிழ் இனத்தின் பங்களிப்பு திருக்குறள். பொருளுரை என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். பொருளுரை என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். திருக்குறளுக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் பாருங்க. முப்பால், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், தமிழ் மறை, முதுமொழி, பொருளுரை. இது எல்லாமே திருக்குறளுக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள். அப்போ உங்களுக்கு கேள்விகள் வாயுரை வாழ்த்து என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. அது திருக்குறள். தமிழ் மறை என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். பொருளுரை என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். முதுமொழி என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். நம்மளுக்கு எது வேணுமாலும் கேட்பாங்க. கேள்வி எண் 119 பாருங்க. திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள். நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதனு பங்கி, சென்னா போதார், பெருநாவலார். கேள்வி எண் 120. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் எத்தனை பேர்? 11. அதாவது 10 பேர். 11 என்பது எத்தனை பேரை குறிக்கும் அப்படின்னு கூட கேட்பாங்க. அது 10 பேரை குறிக்கும். அப்போ திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் 11. ஏன்னா சமீபத்தில் நடந்த குரூப் 4 11 என்றால் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது 18 பேரை குறிக்கும். அப்போ 11 மேற்கணக்கு நூல்கள்னா 18 மேற்கணக்கு நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள்னா 18 அப்படிங்கிறது பொருள். அப்போ இதில் 11 என்றால் 10 என்பது பொருள். கேள்வி 121 பாருங்க. திருக்குறள் உரைகளில் யாருடைய உரை சிறந்தது? பரிமேலழகர். அப்போ திருக்குறள் 10 பேர் உரை எழுதியிருக்காங்க. அதில்
யாருடைய உரை சிறந்தது? பரிமேலழகர் உரை சிறந்தது. கேள்வி எண் 122 பாருங்க. திருக்குறள் டேஸ் நூல்களில் ஒன்று, 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அப்போ திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஒரு கேள்வி எண் 123 பாருங்க. திருக்குறள் நூலை போற்றும் பாடல்களின் தொகுப்பு திருவள்ளுவ மாலை. தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் எது என்னுள்? திருக்குறள். அப்போ தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் திருக்குறள். கேள்வி எண் 125 பாருங்க. தீரா இடும்பை தருவது எது? ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்வதும் பின் அவரை பற்றி ஐயப்படுதலும் தீரா இடும்பை தரும் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்போ தீரா இடும்பை தருவது, ஆராயாமல் இருப்பது, ஐயப்படுதல் அப்படிங்கிறது நம்மளுக்கு கேள்விகளாக வரும். நிலம் போல யாரிடம் பொறுமை காக்க வேண்டும்? தன்னை இகழ்பவரிடம். கனவிலும் இனிக்காதது எவர் நட்பு? செயல் வேறு சொல் வேறு என்று உள்ளவர் நட்பு. கனவிலும் இனிக்காதது செயல் வேறு சொல் வேறு என்று உள்ளவர் நட்பு. கேள்வி எண் 128 பாருங்க. திருக்குறள் முதலில் அச்சடிக்கப்பட்ட ஆண்டு 1818. அப்போ திருக்குறள் முதலில் அச்சடிக்கப்பட்ட ஆண்டு 1818. இதெல்லாம் பல தேர்வுகளில் பல முறை கேட்கப்பட்ட கேள்விகள். அடுத்து பாருங்க. திருக்குறள் டேஸ் தொடங்கி டேஸ் ஒற்றில் முடிகிறது. அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. திருக்குறளில் இடம்பெற்ற மலர் குவளை அனிச்சம். இரு மலர்கள் இடம்பெற்றிருக்கு. அந்த மலர்கள் பெயர் குவளை அனிச்சம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி விதை. திருக்குறளில் இடம்பெற்ற மரம் மூங்கில் பனை. திருக்குறளில் இடம்பெற்ற மரம் மூங்கில் பனை. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். திருக்குறளில் இருமுறை வரக்கூடிய ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். கேள்வி எண் 135 பாருங்க. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். அப்போ தஞ்சை ஞானப்பிரகாசர் தான் திருக்குறளின் மூலத்தை முதலில் அச்சிட்டவர். கேள்வி எண் 136 பாருங்க. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது? 7 இடங்களில். 7 என்ற சொல் எத்தனை குறட்பாட்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது? 8 இடங்களில். திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலில் மொழிபெயர்ப்பு செய்தவர் ஜி.யு. போப். திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலில் மொழிபெயர்ப்பு செய்தவர் ஜி.யு. போப். திருக்குறளை இதுவரை டேஸ் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க. நம்ம ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் பார்க்க போகிறோம். எக்ஸ்கவேஷன் என்பதன் தமிழாக்கம் அகழாய்வு. எபிகிராஃபி என்பதன் தமிழாக்கம் கல்வெட்டியல். ஹீரோஸ்டோன் என்பதன் தமிழாக்கம் நடுகல். கல்ச்சுரல் சிம்பல் என்பதன் தமிழாக்கம் பண்பாட்டு குறியீடு. எம்போஸ்ட் ஸ்கல்ப்சர் என்பதன் தமிழாக்கம் புடைப்பு சிற்பம். இன்ஸ்கிரிப்ஷன் என்பதன் தமிழாக்கம் பொறிப்பு. ஸோ இதுவரைக்கும் நம்ம 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்திலிருந்து இயல் 3க்கான ஒரு வரி வினா விடைகளை பார்த்தாச்சு. ஸோ இந்த வினாக்கள் யாருக்குன்னா வீட்டில் இருந்தே படிக்கிறவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது பயணம் பண்ணும்போது கூட இந்த வீடியோ ப்ளே பண்ணிட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதாவது நீங்கள் 9ஆம் வகுப்பு புதிய புத்தகம் பெரிய அளவில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். நீங்கள் ஒரு முறை வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் புத்தகத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இல்லை நீங்கள் வீடியோவை மட்டுமே திரும்ப பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சிடும். விரைவில் நீங்கள் சிலபஸை கவர் பண்ண முடியும். ஸோ இது போன்ற வீடியோக்களை நீங்கள் அன்னை தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்களை இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக்கான உங்கள் நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது வீட்டில் இருந்தே படிக்கிறவங்களுக்கு, வேலை பார்த்துக்கிட்டு படிக்கிறவங்களுக்குலாம் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இதே பாடப்பகுதியில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் பார்க்குறோம். இந்த அடிப்படையில் நீங்கள் படிச்சுட்டு போனாவே உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக தமிழில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெற முடியும். கேள்வி பாருங்கள். பாடல் வரிகள் கலித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோம், இது நல்லாவே பார்த்தோம். நம்ம கேள்விகளை 2வது கேள்வி வந்துச்சு இதே வீடியோவில். எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பரர். இது கலித்தொகையில் எந்த கிளியில் இடம்பெற்றுள்ளது? முல்லை கிளியில் இடம்பெற்றுள்ளது. அப்போ சரியான விடை முல்லைக்கிளி. அடுத்து பாருங்கள். கூல வாணிகம் செய்தவர் சீத்தலை சாத்தனார். நம்ம நல்லாவே பார்த்தோம். கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார் தான் பார்க்குறோம். நம்ம மணிமேகலையின் ஆசிரியர் கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார். அப்போ சரியான விடை சீத்தலை சாத்தனார். அடுத்து பாருங்கள். பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யாவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம பார்த்தோம். இது 2024 குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி. பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் பழமொழி பேசும் மக்கள். பாடை மக்கள் என்றால்
பழமொழி பேசும் மக்கள். அடுத்து பாருங்கள், ஐம்பெருங்குழு எண்பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் தொகை சொற்கள். அப்போ ஐம்பெருங்குழுவும் எண்பேராயம் என்பதும் தொகை சொற்கள் அப்படிங்கிறத நம்ம விடையளிக்க வேண்டும். அடுத்து பாருங்கள், தண்டமில் ஆசான் என யாரை பாராட்டினார்? இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை பாராட்டினார். நம்மளுக்கு இது இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார் அந்த 2 பேருமே நல்லாவே தெரியும். இதில் பாருங்கள், 3வது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கேள்விக்கு ஏற்றது மாதிரி நம்ம விடையளிக்க வேண்டும். அப்போ தண்டமில் ஆசான் என யாரை பாராட்டினார்? அதுக்கு அந்த கேள்விக்கு இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை பாராட்டினார் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், தண்டமில் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்? சீத்தலை சாத்தனாரை பாராட்டியுள்ளார். இதுவும் நம்ம பார்த்ததான், இப்போ தான் பார்த்தது தான். அடுத்து பாருங்கள், சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இரட்டை காப்பியங்கள் என்பது சிலப்பதிகாரம், மணிமேகலை. இது தொடக்கத்திலே நம்ம சொன்னோம், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஒரே கதை தொடர்பை கொண்டுள்ளது, அதனால் இது இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ இரட்டை காப்பியங்கள் என்பது சிலப்பதிகாரம், மணிமேகலை. அடுத்து பாருங்கள், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. கூற்று 1 சரி. சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளது. கூற்று 2ம் சரி. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் 30 காதைகளை, ரெண்டு காப்பியங்களுமே 30 காதைகளை கொண்டுள்ளது. அப்போ கூற்று 1ம் 2ம் ரெண்டுமே சரி. அப்போ இதுக்கு ஆப்ஷன் சி சரி. அடுத்து பாருங்கள், அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையிலும் உரையிலும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. நம்ம நல்லாவே பார்த்தோம், நம்ம கடைசி கேள்வியாக பார்த்தோம். அப்போ மணிமேகலை நூலில் அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. இப்போ பாருங்கள், நம்ம பார்த்தது எல்லாமே வினாக்களாக நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் படிச்சுட்டு போகும்போது ஒரு வீடியோ பார்ப்பது உங்களுக்கு 3 முறை உங்களுக்கு புத்தகத்தை படித்ததற்கு சமம். நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கும்போது நீங்கள் தமிழில் கண்டிப்பாக 95 மதிப்பெண்கள் பெற முடியும். அடுத்து பாருங்கள், அதே கேள்வியில் நம்மளுக்கு வேறு மாதிரி எப்படி கேட்குறாங்க பாருங்கள். உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையிலும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது? அறம் எனப்படுவது யாதென கேட்பின் அப்படின்னு தான் அந்த பாடல் வரியை ஆரம்பிக்கிறது. அப்போ இதில் கேள்விக்கு சரியான விடை பாருங்கள், உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையிலும் கொடுப்பது எதுவென மணிமேகலை குறிப்பிடுகிறது? இங்கே தானம், உதவி, இன்பம், அறம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை சரியான விடை அறம் தான். ஏன்னா அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் அப்படின்னு நம்மளுடைய மணிமேகலை நூல் குறிப்பிடுகிறது. அடுத்து பாருங்கள் 12, அதாவது தாழ்மூந்துரை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு வினைத்தொகை. இதையும் நம்ம பார்த்தோம், நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லும்போதே சொன்னேன். தாழ்மூந்துரை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு வினைத்தொகை. இதில் உள்ள நம்மளுக்கு இலக்கண குறிப்பு கேட்குறாங்க, சொல்லும் பொருளும் கேட்குறாங்க, நம்மளுக்கு மணிமேகலை பற்றி நிறைய கேள்விகள் கேட்குறாங்க, சீத்தலை சாத்தனை பற்றி நிறைய கேட்குறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இது முக்கியமான பாடம். அடுத்து பாருங்கள், மணிமேகலையின் தோழி. இதெல்லாம் பழைய புத்தகத்துலேருந்து கேட்டது, அதனால தான் ஒரு சில இன்ஃபர்மேஷனை நான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன். மணிமேகலையின் தோழி சுதமதி அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ மணிமேகலையின் தோழி சுதமதி என்பது தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் மணிமேகலை. பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என கூறும் நூல் மணிமேகலை. அடுத்து பாருங்கள், அரிக்கமேட்டு அகழாராய்ச்சியில் கிடைத்த நாணயங்கள் எந்த நாட்டு நாணயங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோம், அரிக்கமேடு பாண்டிச்சேரியில் ரோமானிய நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ அரிக்கமேட்டு அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த நாணயங்கள் எந்த நாட்டு நாணயங்கள்? ரோமாபுரி நாணயங்கள். இதே கேள்விகளை வேறு எப்படிலாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்த கேள்வி பாருங்கள், திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். அடுத்து பாருங்கள், ஐம்பெருங்காப்பியங்களில் பௌத்த சமயம் சார்ந்தவை மணிமேகலையும் குண்டலகேசியும். அதாவது மணிமேகலை என்பது பௌத்த சமய காப்பியம் அப்படின்னு நம்ம ஆரம்பத்திலே படித்தோம். அதே மாதிரியே ஐம்பெருங்காப்பியங்களில் உள்ள 5 நூல்களில் 2 நூல்கள் பௌத்த சமயத்தை குறிப்பிடுகின்றன, பௌத்த சமயம் சார்ந்தவை. அதில் என்ன நூல்? மணிமேகலை, குண்டலகேசி. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் முதலாக பழங்கால கற்கருவி கண்டெடுக்கப்பட்ட இடம் அப்படின்னு கேட்டுட்டு இங்கே சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சென்னையில் உள்ள பல்லாவரத்தில் தான் கண்டுபிடிச்சிருப்பார், ராபர்ட் ப்ரூஸ்போர்ட் கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ அந்த அடிப்படையில் இதுக்கு முன்னால் கேட்கப்பட்ட கேள்வி, ஆனால் இதில் சென்னை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பல்லாவரமும் இதுக்கு சரியாக தான் வரும். அப்போ முதலில் அதாவது இந்தியாவில் முதலாக கண்டெடுக்கப்பட்ட பழங்கால கற்கருவி எங்கே கண்டுபிடிச்சாங்க? பல்லாவரத்தில், சென்னையில் கண்டுபிடிச்சாங்க.
இதில் சென்னை அப்படிங்கிறத ஆன்சராக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள், ரோமானியர்களுக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம் அரிக்கமேடு. இது இப்போ தான் இந்த கேள்வியை பார்த்தோம். அதாவது ரோமானிய காசு எங்கே கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி கேள்விகளை பார்க்கும்போது அது அரிக்கமேடு அப்படின்னு பார்த்தோம். அப்போ பாருங்கள், ரோமானியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம் அரிக்கமேடு. அடுத்து பாருங்கள், திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் ஒருவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மணக்குடுவர், இளம்பூரணார், நச்சினார்க்கினியர், சேனாவரையர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியான விடை பார்த்தீங்கன்னா 10 பேர் எழுதியிருப்பாங்க. அதில் 10 பேரில் இதில் மணக்குடுவர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மணக்குடவர் தான் முதலில் எழுதினார். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் தான். இதுக்கு சரியான விடை மணக்குடவர். அடுத்து பாருங்கள், திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் எவை? பனை, மூங்கில். திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் எவை? பனை, மூங்கில். அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்லேயே வல்லினம் மிகும் இடங்கள் எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சால, தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும், மிகாது, சில இடங்களில் வரும், சில இடங்களில் வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இதில் சரியான விடை மிகும் என்பது தான் சரியான விடை. அப்போ உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். இங்கே சால, தவ முதலிய உரைச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். நம்ம பார்த்தோம் சாலச் சிறந்தது, தவச்சிறிது அப்படின்னு பார்த்தோம். அப்போ வல்லினம் மிகும். ஏன்னா உதாரணத்தோடு படிக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். சாலச் சிறந்தது, அப்போ அங்கே இச்சு வந்துச்சே. தவச்சிறிது, அப்போ அங்கே இச்சு வல்லினம் வந்துச்சே அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாம் எழுதும்போது ஞாபகத்துக்கு வரும். அடுத்து பாருங்கள், திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. அடுத்து பாருங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி இந்த நூல்லாம் கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன காப்பியம், இதுக்கு சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது. அந்த அடிப்படையில் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அப்போ சிலப்பதிகாரம் இன்னும் நம்ம அந்த சிலபஸில் நம்ம இது வரைக்கும் பார்க்கல. சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, குண்டலகேசிலாம் இப்போ தான் மணிமேகலை பார்த்துருக்கோம். இதில் உள்ளதை ஒரு சும்மா மேட்ச் பண்ணி பார்ப்போம். சிலப்பதிகாரம் என்பது குடிமக்கள் காப்பியம். சிலப்பதிகாரம் என்பது குடிமக்கள் காப்பியம். அடுத்து மணிமேகலை பாருங்கள், சீர்திருத்த காப்பியம் அப்படின்னு பார்க்குறோம். மணிமேகலையை சீர்திருத்த காப்பியம் அப்படின்னு பார்க்குறோம். சீவக சிந்தாமணி வருணனை காப்பியம் அப்படின்னு பார்க்குறோம். குண்டலகேசி சொற்போர் காப்பியம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சியில் இருக்குது. இதை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் உங்களுக்கு சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் நல்லாவே படிச்சிருக்கீங்க. சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறதுன்னு நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். அந்த அடிப்படையில் நீங்கள் அதை மேட்ச் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மேட்ச் ஆயிடும். ஸோ படிக்கிற வரை நம்ம தெளிவாக படிச்சுட்டு போனாவே கண்டிப்பாக தேர்வில் வெற்றி அடைய முடியும். ஸோ இது வரைக்கும் 9ஆம் வகுப்பு இயல் 3க்கான ஒரு வரி வினாவிடையை பார்த்தாச்சு. அதே சமயம் இதே பாடத்திட்டத்தில் முந்தைய ஆண்டுகள் கேட்கப்பட்ட கேள்விகளையும் நம்ம பார்த்தாச்சு. இந்த அடிப்படையிலே நீங்கள் பார்த்துட்டு போனாவே கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் பாடத்திட்டத்தில் 95 மதிப்பெண்ணுக்கு மேலே கண்டிப்பாக பெற முடியும். ஸோ இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்துக்கான அன்னை தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய பேருக்கு போய் சேரணும். வீட்டிலேருந்தே படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அவங்க பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போதோ, வீட்டில் குடும்ப பெண்கள்லாம் வீட்டிலேருந்தே படிப்பாங்க. அப்போ வீட்டில் சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே இந்த வீடியோக்களை காதில் கேட்டுட்டு அவங்க இன்னொரு வேலையை பார்க்க முடியும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோக்களை தொகுத்து வழங்குகிறோம். ஸோ அந்த மாதிரி ஆளுகளுக்கு நீங்கள் தொடர்ந்து வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் குழுவில் உள்ள உங்களுடைய டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.